இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். ஒரு காலத்தில் இந்தியர்கள் கனவு நாடாக கருதப்பட்ட அமெரிக்காவில் இருந்து வெளியேற 40% பேர் விரும்புவதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது அமெரிக்கா முதலாளி ட்ரம்பின் சாதனை, இந்தியர்களுக்கு வேதனை. தென்கொரியாவில் வானில் பறக்கும்போது வீடியோ எடுத்த விமானிக்கு 55 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டும் வகையில் பிரபல அரசியல் விமர்சகர் மைக்கேல் சாவேஜின் சர்ச்சை கருத்து அடங்கிய அறிக்கையை அமெரிக்க முதலாளி ட்ரம்ப் சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அதில் என்ன இருந்தது? இந்தியாவிலும் சீனாவிலும் நரக குழிகள். அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வெள்ளையர்களுக்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பாகிவிட்டது. அவை இந்தியர்களாலும் சீனர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என அந்த அரசியல் விமர்சகர் குறிப்பிட்டிருந்தார். உண்மை என்னவென்றால், அமெரிக்கர்களுக்கு மூளை இல்லை. இந்தியர்கள் சீனாக்காரர்கள் புத்திசாலியானவர்கள் என்பதை அமெரிக்க முதலாளி ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். வணக்கம்.